ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ எடுக்க போகிறேன்னா, இன்றைக்கி ஈவினிங் 5 o'clockலேருந்து நைட்டு நாங்கள் தூங்குற வரைக்கும், நைட் 10 மணி வரைக்கும் இன்றைக்கி vlog எடுக்க போகிறேன். வாங்க போகலாம். இன்றைக்கி என்ன vlogன்னா, பாப்பா இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்தா. 5 மணிக்கு வந்துடுவேன் எப்போவுமே. ஒரு நாளைக்கு மினி வண்டி வரும், ஒரு நாளைக்கு ஆட்டோ வரும். ஸோ இப்போது 5 மணிலேருந்து vlog எடுக்கிறேன்னு சொன்னேன்ல, அதான் இப்போ பாப்பா வந்துட்டா. பாப்பா வந்ததுலேருந்து நான் vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாப்பா இப்போ தான் வந்துட்டு எல்லாருக்கும் டாட்டா பாய் சொல்லிவிட்டு ஹாய் காட்டிகிட்டு இருந்தா எல்லாருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாப்பா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டா. ஸோ இப்போ வந்து பாப்பாவுக்கு பால் இருந்துச்சு, பால் காய்ச்சிட்டு 2 பேருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸ்நாக்ஸுக்கு வந்து பிஸ்கெட் இருந்துச்சு, அப்புறம் வந்து கடலக்காய் இருந்துச்சு. அதை வேக வச்சுருந்தேன். பாப்பா வர்றதுக்குள்ளே அது வீடியோ எடுக்க மறந்துருச்சு, அதனால் ஃபோட்டோஸ் காமிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வெளியே போய், காலையில் நேரம் குளிர் அடிக்குது, அதனால் எந்திரிக்க முடியலன்ட்டு சாயந்தரம் நேரமே டெய்லி நான் சாயந்தரம் ஆனதுக்கப்புறம் நான் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவேன். என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து மருதாணி செடி, அப்புறம் கனகாம்பரா, ரோசா செடி. இது என்ன மரம், இது ஒரு மரம் நல்லாயிருக்கும், என்ன மரம் பேர் தெரியல எனக்கு. அப்புறம் வந்து துளசி செடி. இங்கே இந்த லைனில் வந்து இத்தனை செடி வச்சுருக்கேன். நான் டெய்லி இதுதான் சாயந்தரம் ரொட்டீன். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் இப்போது. இது துளசி செடி, இது வந்து ரோஸ் செடி. ரோஸுனால் அந்த நெய் கலரில் இருக்கும், ஒயிட் மாதிரி, அந்த ரோஸ் செடி. அது ரெட் ரோஸ் கிடையாது. இது வந்து மருதாணி செடி. எல்லாத்துக்குமே டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பாப்பா வந்ததுக்கப்புறம் பாப்பாவோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கோலம் போடுற வீடியோலாம் எடுத்திருக்கேன். இனி பார்க்கலாம். இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் எல்லா செடிக்குமே. என்ன இப்போது தண்ணி இங்கே ஊற்றிட்டேன். வாழை போட்டிருக்கோம். இங்கே வீட்டுக்கு சைடில் வந்து 4 வாழை செடி வச்சுருக்கோம். அது வந்து நல்லா இருக்குது. ஒன்று என்னன்னு தெரில, பூச்சி கடிச்சு நோய் வந்த மாதிரி இருக்குது. வாழை என்னாச்சுன்னு தெரில. எல்லா பக்கமும் அப்படியே என்னன்னு தெரில. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு வாழை நல்லா இருக்குது, ஒன்று மட்டும் ஒரு மாதிரியாக இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ இப்போ எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் நான். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு, பாவக்காய் செடியெல்லாம் அதே முளைச்சிருக்குது. நாங்கள் எதுவுமே பாவக்காய் செடி எல்லாமே எதுவுமே போடலை. நாங்கள் பாத்திரம் கழுவி ஊற்றுற தண்ணியில் இன்சைடு தானே வரும், அதனால தக்காளி செடி, பாவக்காய் செடி எல்லாமே, அப்புறம் பூசணிக்காய் செடி எல்லாமே அதே வந்துருச்சு. ஸோ நாங்கள் அதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு. தக்காளி செடி வந்து பெருசாகிடுச்சு, அதனால் நான் என்ன பண்ணிவிட்டேன், வாழை மரத்தில் பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் ஒரு கயிறை போட்டு. இப்போ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் 6 மணி ஆயிடுச்சு, 6:15 இருக்கும். இப்போது நான் தண்ணி தெளிச்சிட்டு இருக்கும்போது செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு, தண்ணியெல்லாம் தெளித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு முன்னாடி இப்போவே சாயந்தரமே எப்போவுமே கோலம் போட்டுருவேன். இப்போ வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். 5லேருந்து 1 வர்ற மாதிரி புள்ளி வச்ச கோலம் போட்டுட்ருக்கேன். நான் நாளைக்கு கோலம் போடும்போது வேணும்னா ஜூமில் காட்டுறேன், பக்கத்தில் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ எதுக்காக ஓடி போயிட்டு வந்தேன்னா, ஃபோன் வந்துச்சு, வீடியோ கட் ஆயிடுச்சோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். நெக்ஸ்ட் வந்து செடி தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு, வீடை வெளியே கூட்டி, அப்புறம் கோலம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாப்பா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போது அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ வந்து பாப்பா லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் இப்போ பால் காய்ச்சின பாத்திரம், டம்ளர், 2 தட்டம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் இது தான், ஈவினிங் ரொட்டீன். பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் வேலையே ஆரம்பிக்கும். வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். வந்ததுக்கப்புறம் ஆரம்பிக்கிற வேலை நைட் தூங்குகிற 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஸோ இப்போது கவுண்டர் டாப் பாருங்களேன், எப்படி பளபளன்னு இருக்குது. அப்படியே அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன் வீடு. அந்த மாதிரி நீட்டாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் மகாலட்சுமி எங்களே தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீட்டாக எப்போவுமே வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரமெல்லாம் கழுவிட்டுருக்கேன். இன்னும் அடுத்த வேலை சமைக்கணும். என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. அப்படியே பாத்திரம் கழுவிட்டே யோசிச்சுட்ருக்கேன். நான் வந்து இப்போது யோசித்து முடிச்சிட்டேன், என்னடா செய்கிறது அப்படின்ட்டு. சரி, பாப்பா வந்து சேமியா உப்புமா கேட்டால், என்னோடய ஸ்டைலில் சேமியா உப்புமா வந்து நான் எப்படி செய்கிறேங்கிறத வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள்லாம் எப்படி சேமியா உப்புமா செய்வீங்க, வேறு டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு செய்வீங்களா என்ன ஏதுன்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கேஸ் பற்ற வச்சுட்டு அடுப்பு மேலே பாத்திரம் வச்சுட்டு
பாத்திரம் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றி முடிச்சுட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டுட்டேன். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன், வெங்காயம் போட்டேன். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்போ இது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருந்தேன், பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவுமே போட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்படி எல்லாம் போட்டு செஞ்சால். அதுக்கப்புறம் வந்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், ஒரே ஒரு தக்காளி போட்டுடுறேன். ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு வந்து ஒரே தக்காளி போதும், கரெக்டாக இருக்கும் புளிப்புக்கு. அதெல்லாமே போட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு போடணும். பொடி உப்பு போடலாம். கொஞ்சம் தக்காளி வெந்ததுக்கப்புறம் பொடி உப்பு சேர்த்திக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன், அவ்வளோதான். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு செம்பு, இப்போ நான் காட்டின செம்பில் ஒரு செம்பு தண்ணி, அதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிருக்கேன், 1.25 செம்பு ஊற்றிருக்கேன். கரெக்டாக இருக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு வந்து. இப்போ வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம், தண்ணி சேர்த்துனதுனால. உப்பு சேர்த்திட்டு இப்போ 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, அது கொதி வரட்டும். இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள். நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சேமியா பேக்கு போட்டுட்ருக்கேன், போட்டு எல்லாம் பரப்பி விட்ருக்கேன் எல்லா பக்கமும். அப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இல்லை ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா சுண்டி வந்துடும் தண்ணியெல்லாம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பக்கம் அடுப்பில் இந்த சேமியா வச்சுட்டு இந்த பக்கம் 3 பேருக்குமே ஒரு 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 ஆம்லேட் போட போகிறேன். அதனால் அதை வந்து தூக்கி அந்த பக்கம் அடுப்பில் வச்சுட்டேன். அது ஆகுறதுக்குள்ளே இந்த 3 ஆம்லேட்டும் எங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். நான் பாருங்கள் எப்படி ஆம்லேட் போடுறேன்ட்டு. எல்லோரும் ஸ்பூனில் தான் தேய்ப்பீங்க. நான் வந்து எக் உடச்சி ஊற்றிட்டு அந்த எக்கிலே பிடிச்சி எல்லா பக்கமும் பரப்பி விடுவேன். இப்போ வந்து லைட்டாக உப்பு தூவிக்கலாம். இப்போ உப்பு பொடி உப்பு தூவிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வேணும்னா விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் எதுவுமே சேர்த்துறதில்ல. நெக்ஸ்ட் வந்து இது வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு 3 பேருக்குமே சேர்ந்து ஒரு 3 ஆம்லேட்டு போட்டுக்கிறேன். 3 ஆம்லேட்டு போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே அது சேமியா அந்த பக்கம் ரெடி ஆயிரும் எங்களுக்கு. ஸோ நீங்கள்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ப்ளீஸ் சப்போர்ட். அப்புறம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் அந்த மாதிரி கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன். இப்போது 3 பேருக்கும் ஆம்லேட் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு எங்களுக்கு, சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது வீட்டுக்கார் வந்துட்டார். நான் வந்து இப்போ சேமியா ரெடி பண்ணிட்டேன். சேமியா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வீட்டுக்கார் வந்துட்டார். வாங்க வீடியோவில் காமிக்கல அவரை, ஏன்னா ஆஃப் பண்ணிவிட்டு போகலாம். இப்போ பாருங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார். வரும்போது வீடியோ எடுத்துக்கலான்னு நினச்சிட்டு வீடியோ ஆன் பண்ணாமலே விட்டுட்டு உள்ளே வந்துட்டார். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இவர் தான் வீட்டுக்கார். அதுக்கப்புறம் 3 பேருக்குமே அவர் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் 3 பேரும் ஒன்றா தான் எப்போவுமே உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ 3 பேருக்கும் தட்டில் போட்டுட்டு ஒரு ஆம்லேட்டு அப்புறம் சேமியா போட்டு வச்சுருக்கேன். 3 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம் நைட் நேரம். காலையில் ஒருத்தர் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுவோம், மத்தியானம் ஒன்றா சாப்பிட மாட்டோம். ஸோ எப்போவுமே நாங்கள் நைட் நேரம் ஒன்றா தான் சாப்பிடுவோம். அதில் என்னன்னு தெரியல, எங்களுக்கு ஒரு நல்லா இருக்குது அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒன்றா உட்காந்துட்டு. எப்போவும் அப்படி தான், ஒரு நாளும் மிஸ் பண்ண மாட்டோம். டெய்லியுமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் எங்கள் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஹாலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வரும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். கவுண்டர் டாப் பாருங்கள், பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கவுண்டர் டாப் மேலேயே பாத்திரம் எல்லாம் வச்சுட்டேன். ஏன்னா நான் வந்து காலையில் எடுத்து யூஸ் பண்ணுறத பாத்திரம் அளவாக தானே வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும், நான் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால் வந்து நான் அப்படியே வச்சுருவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.